வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷரண் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விரிவாக வரைதல் அதான் பார்க்க போகிறோம். அதாவது எலாபரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு சுருக்கி வரைதல், அப்புறம் எலாபரேஷன் தான் தமிழ் முதுநிலை 2ஆம் தாளில் கேட்பாங்க எக்ஸாமில். இதுக்கு 2 hours 15 minutes எக்ஸாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில். காலில் நடக்கும் எப்போதுமே செகண்ட் பேப்பரு, மதியானம் தான் பேப்பர் 1 நடக்கும். ஏன்னா பேப்பர் 2 கம்பேர் டு பேப்பர் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு பயம் பதட்டமாக போகிறதுக்காக செகண்ட் பேப்பர் காலில் வைப்பாங்க. இந்த செகண்ட் பேப்பரில் ஆல்ரெடி சொன்னபடி ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன், அப்புறம் எலாபரேஷன். கண்டென்சேஷன் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ எலாபரேஷனில் இந்த 5 இம்பார்ட்டண்ட் இதான் இருக்குது. இதில் நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம்னா ஒப்பந்த புள்ளி, அதாவது டெண்டர் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெண்டர் நோட்டீஸ் சொல்லுவாங்க, அதான் பார்க்க போகிறோம். எலாபரேஷனில் என்னென்னா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒப்பந்த புள்ளி எப்போதுமே கேட்டுருவாங்க எல்லா எக்ஸாம்லையுமே. அடுத்து பேரவை கூட்டம், விளம்பரம், ஆசிரியருக்கு எழுதும் கடிதம், விபத்து. இந்த 5லேருந்து எக்ஸாமில் கண்டிப்பாக 4 வந்துடும். அது இல்லாமல் ஒப்பந்த புள்ளி, விளம்பரம், இந்த சுற்றுக்கை மேலே எழுதியிருக்க மாட்டேன். இதில் 7 டைப்ஸ் இருக்குது, 7 மாடல்ஸ் இருக்குது. இந்த 7 மாடல்ஸில் இந்த 5 மாடல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு 4 கேட்டுருவாங்க எக்ஸாமில். அதில் என்னென்ன இதில் விட்டு போனதுன்னா, சுற்றறிக்கை மேலே சொல்லியிருக்க மாட்டேன், நேரில் பார்த்த அறிக்கை சொல்லியிருக்க மாட்டேன், அப்புறம் கடிதம் அறிக்கை அது சொல்லியிருக்க மாட்டேன். மற்றபடி ஒப்பந்த புள்ளி, விளம்பரம், விபத்து, ஆசிரியருக்கு எழுதும் கடிதம், பொதுக்குழு கூட்டம், ஜென்ரல் மீட்டிங் சொல்லுவாங்க. இந்த நான் 7லேருந்து எது 4 கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் கேட்டுருவாங்க. அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒப்பந்த புள்ளியோட ஃபார்மெட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒப்பந்த புள்ளியோட ஃபார்மெட் எப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இந்த பேஜில் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு அது மட்டும் எழுதிட்டு என்னென்ன பாயிண்ட் மெயினாக இருக்குது அதை மட்டும் நான் எழுதியிருப்பேன். இதுக்கு அடுத்த பேப்பரில் நான் எக்ஸ்ப்ளனேஷனோட ரெட் கலரில் எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபார்மெட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒப்பந்த புள்ளி இது நான் டைட்டில் எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் இது எக்ஸாம் எழுதக்கூடாது, இதில் தான் ஆரம்பிக்கணும். இந்த தலைப்புன்னு இருக்குல்ல, அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க என்ன தலைப்பு, என்ன நிறுவனம், என்ன கம்பெனின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் எக்ஸாமில் இந்த கம்பெனி பேர் தான் இந்த நிர்வாகத்தின் பேர் நீங்கள் எழுதணும். அடுத்து தொலைபேசி, மின்னஞ்சல், இணையதளம். இதில் தொலைபேசி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மின்னஞ்சல், இணையதளம் சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எழுதிக்கலாம், எழுதாட்டி ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒப்பந்த புள்ளி எண் 00. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாமில் டெண்டர் நோட்டீஸ் வாச்சாங்கன்னா நீங்கள் 1ன்னு போட்டுக்கோங்க. 2வது வச்சாங்கன்னா நீங்கள் 2ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 2024 தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 2024 போட்டுக்கலாம். அடுத்து இங்கே அட்ரஸ், இந்த இடத்துல அட்ரஸ் போட்டுக்கோங்க, முகவரின்னு போட்டு ஏதோ ஒரு ABC இல்லாட்டி AE அப்படின்னு போட்டு நான் சென்னைன்னு போட்டு சென்னை 4, 5 அந்த மாதிரி இதெல்லாம் போடலாம். இந்த ஒப்பந்த புள்ளி என்னங்க எழுதுறீங்களே அதுக்கு நேரம் தான் டேட் போடணும். அது டேட்னா என்றைக்குன்னா 15 நாளுக்கு முன்னாடியே நம்ம டெண்டர் நோட்டீஸ் வாங்குற மாதிரி எழுதிக்கணும். இது இனிமேல் தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. ஃபஸ்ட்டு பணி யாரால் வரவேற்கப்படுகிறதுன்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு பணி யாரால் வரவேற்கப்படுகிறது, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து பணியின் தோராய மதிப்பு. தோராய மதிப்பு கொடுக்கலனாலும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரூபாய் 5000 நீங்கள் எழுதிக்கலாம். தோராய மதிப்பு கொடுக்கலாம், நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் அது என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதணும். இது ஒரு ஜஸ்ட் ஃபார்மேட் தான் பார்க்குறோம். இதுக்கு நடுவில் நிறையா அடுத்த பேஜில் எழுதியிருக்கேன், அதை தனியாக பார்ப்போம். அப்புறம் ஒப்பந்த புள்ளி காலம் கொடுத்துருப்பாங்க. எண்ணெயில் எத்தனை வருஷத்தில் முடிக்கணும், எத்தனை நாளில் முடிக்கணும், எத்தனை மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை இங்கே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து நிபந்தனைகள் ஏதேனும் இருந்தால் எழுதும். இது சும்மா ஜஸ்ட் எல்லாத்துலேயும் எழுதிக்க வேண்டியதான். அடுத்து ஒப்பந்த புள்ளியின் படிவத்தின் விலை, பெறும் காலம், இடம், அதாவது பிளேஸ், டைமு, எவ்வளோ ஒப்பந்தத்தின் படிவத்தின் விலை, அதை எல்லாமே இங்கே எழுதணும் கீழே. நான் அடுத்த பேஜில் சொல்கிறேன். அடுத்து தபால் மூலம் பெறுதல். தபால் மூலம் பெறுறப்போ என்னென்ன எழுதணும், இங்கே இணையதளம் மூலம் பெறும்போது என்னென்ன எழுதணும். மொத்தம் 7 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து முன்வைப்பு தொகைனா, இப்போ டெண்டருக்கு ஒரு டெண்டர் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 லட்சம்
3 லட்சம் ஆச்சுன்னா நம்ம வந்து முன்வைப்பு தொகையாக ஒரு வந்து 30K வந்து முன்வைப்பு தொகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து முன்வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இதோட கீழே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அடுத்து என்ன எழுதணும்னா, முகவரி கடைசி நாள் வந்து என்றைக்கு வந்து ரீச் ஆகணும், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அது வந்து எப்படி கொடுக்கணும்னா, முகவரி நீங்கள் எழுதிட்டு இங்கே அட்ரஸ் வந்து எழுதிட வேண்டியதான். இந்த இடத்துல அட்ரஸ்லாம் எழுதிடணும். மேலே வந்து முகவரி எழுதியிருப்போம்ல, அதுமாதிரி இங்கே வந்து ஒரு XYZன்னு போட்டு சென்னைன்னு போட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து ஒப்பந்த புள்ளி வந்து எப்போ வந்து திறக்கப்படும்னு அது ஒரு சென்டென்ஸாக எழுதணும். அதுவும் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்து வந்து காலதாமதமாக வரும் ஒப்பந்த புள்ளி படிவங்கள் நிராகரிக்கப்படும். இது வந்து ஜென்ரல் ஃபார்மெட்டு தான். அடுத்து மேலும் முன்வைப்பு தொகை இல்லாத ஒப்பந்த புள்ளி படிவங்களும் நிராகரிக்கப்படும். இந்த முன்வைப்பு தொகை இல்லாமல் சென்ட் பண்ணுற ஒப்பந்த புள்ளி படிவங்களும் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட். தபாலில் ஏற்படும் காலதாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதே மாதிரி கடைசி பாயிண்ட்டு, ஒப்பந்த புள்ளி படிவங்களை முழுமையாகவோ பகுதியாகவோ ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ அந்த உரிமையாளரா இல்லாட்டி நிறுவனரா இல்லாட்டி தலைவரா இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டிங் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கிட்டு அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு எழுதணும். ஒப்பந்த புள்ளி படிவங்களை முழுமையாகவோ பகுதியாகவோ ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. இப்போ தலைவர்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அப்படி எழுதிக்கணும். அடுத்து ஓம்னு போட்டு இங்கே யார் தலைவர்னு கொடுத்தாங்கன்னா இங்கே தலைவர்னு எழுதி, இது வந்து ஓம்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஒப்பம், இதை வந்து எழுதிக்கணும். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபார்மெட்டு தான். இதுதான் நீங்கள் அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். டெண்டர் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைப்பு, தொலைபேசி, மின்னஞ்சல், இணையதளம் எழுதிட்டு முகவரி எழுதிடணும். எழுதிட்டு இந்த ஒப்பந்த புள்ளி எண்ணுக்கு நேராக 4 எழுதிடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த இது நான் சும்மா எழுதியிருக்கேன். இது கீழே இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த தலைப்புன்னு இருக்குல்ல, அவங்க என்ன தலைப்பு என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி போட்டுக்கிட்டு தொலைபேசி, மின்னஞ்சல், இணையதளம், முகவரின்னு எழுதிட்டு ஒப்பந்த புள்ளி எழுதிட்டு 4 எழுதிட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம் அதை வந்து எழுதிடணும். அப்புறம் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு அப்படின்னு ஆரம்பித்து இப்படி தான் வந்து எழுத ஆரம்பிக்கணும். பணிக்கான கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன பணி அப்படின்னு. அந்த பணியை வந்து இங்கே போட்டு இந்த இடத்துல வந்து பணிக்கானன்றதை அந்த பணி என்னன்னு இங்கே போட்டுட்டு ஒப்பந்த புள்ளி டேஷ் அவர்களால் வரவேற்கப்படுகின்றன இல்லாட்டி கோரப்படுகின்றன இப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பணியின் தோராய மதிப்பு நான் முன்னாடியே சொன்னபடி பணி கொடுத்துருந்தா நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நம்பரை வந்து அங்கே எழுதிக்கிங்க ருப்பீஸில். அடுத்து ஒப்பந்த புள்ளி காலம். ஒப்பந்த புள்ளி காலம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிபந்தனைகள் ஏதும் இருந்தால் எழுதுவோம். இந்த 4 பாயிண்ட் ஈஸி தான். அடுத்து ஒப்பந்த புள்ளியின் படிவத்தின் விலை பெறும் காலம், இடம், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒப்பந்த புள்ளி படிவங்களை நமுனாக்களும்னாலும் ஒன்று தான், படிவங்கனாலும் ஒன்று தான். அதனால் குழம்பிக்காதீங்க. கொஸ்டினில் வந்து நமுனாக்களும் கொடுப்பாங்க, இல்லாட்டி படிவங்களை அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க வந்து விலை கொடுத்தாங்கன்னா என்னென்னு எழுதிக்கிங்க. இந்த படிவங்கத்தோட விலை 50 ரூபா 150 ரூபான்னு சொல்லியிருந்தால் நீங்கள் எழுதிக்கிங்க. இல்லாட்டி 100 ரூபா நீங்கள் ஜஸ்ட் வந்து நார்மலாக போட்டுங்க. 100 ரூபாயை செலுத்திய பணம் திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 15 நாளுக்கு முன் ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களுக்கு முன் ஆம் தேதி வரை அதன் அலுவலகத்திலேயே நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த ஒன்றும் இல்லை. ஒப்பந்த புள்ளி படிவங்களை நமுனாக்களை ரூபாய் டேஷை செலுத்திய பணம் திருப்பி தர மாட்டாது. 15 நாட்களுக்கு முன் ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களுக்கு முன் ஆம் தேதி வரை அதன் அலுவலக நேரப்படி பெற்றுக்கொள்ளலாம். இதான் வந்து 5th பாயிண்ட். நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து அடுத்த 2 பாயிண்ட் ரொம்ப ஈஸி தான். 6th பாயிண்ட் தபால் மூலம் பெறுதல் வந்து இதை எப்படி எழுதுனா, மேலும் தபால் மூலம் பெற விரும்புவோர் ரூபாய் டேஷை படிம விலை +50க்கான, அதாவது படிம விலை வந்து ஒரு விலை இருக்கும், நீங்கள் ப்ளஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும்ல, அது வந்து சும்மா 15 போட்டுக்குங்க, கான வங்கி வரை ஓலையை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து தபால் மூலம் பெறுதல். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். இணையதளம் மூலம் பெறுதல் வந்து மேற்கண்ட இணையதளம் முகவரியை பயன்படுத்தியும் ஒப்பந்த புள்ளி படிவங்களை பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இதான் வந்து 7th பாயிண்ட். இன்னொரு 4 பாயிண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே கண்டினியூவாக கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் எக்ஸாமில் எழுதினா கூட கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வந்து முன்வைப்பு தொகை. ஆல்ரெடி சொல்லி இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன்.
அந்த தொகையை வந்து இங்கே எழுதிக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா எழுதிக்கணும், இல்லாட்டி நீங்கள் சும்மா முன்வைப்பு தொகைன்னு போட்டு எழுதிட்டு இந்த முன்வைப்பு தொகை அதுக்கான வங்கி வரையறையானது ஏதேனும் ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் பெறப்பட்டதாக இருத்தல் வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட அப்புறம் வங்கி வரையறையானது இதுக்கான இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துக்குங்க. இதற்கான வங்கி வரையறையானது ஏதேனும் ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். இதான் வந்து 8th பாயிண்ட்டு. அடுத்து வந்து 9th பாயிண்ட், முகவரி கடைசி நாள். இது என்ன எழுதணும்னா, பூர்த்தி செய்யப்பட்டு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி படிவங்கள் முன்வைப்பு தொகையுடன் இந்த முகவரிக்கு என்ற முகவரிக்கு கடைசி தேதியை வந்து போட்டுட்டு பிற்பகல் இல்லாட்டி மாலை அந்த டைம் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஒரு 5:30 4 4:45 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. 5 PM வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே 5 PM அந்த மணிக்குள் அனுப்பப்பட வேண்டும் சொல்லிவிட்டு அடுத்து கடைசி இதை வந்து கடைசியாக மெமரைஸ் பண்ணுற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ரல் தான். நீங்கள் எந்த டெண்டர் நோட்டீஸ் கேட்டாலும் இந்த 11லேருந்து 14வது பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியதான். 10வது பாயிண்ட் பார்ப்போம். ஒப்பந்த புள்ளிகள் வந்து திறப்பு, அதாவது ஒப்பந்த புள்ளிகள் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னா, அவ்வாறு பெறப்படும் ஒப்பந்த புள்ளி படிவங்கள் அன்று மாலையே இத்தனை மணிக்கு வந்து அங்கு வருகை புரிந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையிலே திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த லாஸ்ட் டேட்டில் அனுப்பி அன்றைக்கே வந்து வருகை புரிந்திருக்கும் ஒப்பந்தாருக்கு முன்னாடியே வந்து திறந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, அவ்வாறு பெறப்படும் ஒப்பந்த புள்ளி படிவங்கள் அன்று மாலை டேஷ் மணிக்கு அங்கு வருகை புரிந்திருக்கும் ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். இதை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் 4 பாயிண்ட் தான். அடுத்து 11th பாயிண்ட், காலதாமதமாக வரும் ஒப்பந்த புள்ளி படிவங்கள் நிராகரிக்கப்படும். அது லேட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்டுரும். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட். அடுத்து மேலும் முன்வைப்பு தொகை இல்லாத ஒப்பந்த புள்ளி படிவங்களும் நிராகரிக்கப்படும். இந்த முன்வைப்பு தொகை இல்லாத அனுப்பியிருப்பாங்களே அவங்களோட அப்புறம் ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து தபாலில் ஏற்படும் காலதாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பில்லை அதையும் சொல்லிட்டாங்க. போஸ்ட்டில் வந்து எதுவும் டைம் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நிர்வாகம் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 14th பாயிண்ட், ஒப்பந்த புள்ளி படிவங்களை முழுமையாகவோ பகுதியாகவோ ஏற்கவோ, அதாவது இங்கே ஏற்றுக்கொள்ளவோ அதான் வரும், ஏற்கவோ நிராகரிக்கவோ இந்த தலைவர் இல்லாட்டி இயக்குனர் அந்த என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே எழுதி நிராகரிக்கவோ தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். அது எழுதிட்டு ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஓம் அப்படின்னு போட்டுட்டு இல்லாட்டி ஒப்பம், ஓம் இல்லாட்டி ஒப்பம்னு போட்டுட்டு எடுத்துக்காட்டாக நான் இங்கே எழுதியிருக்கேன். இயக்குனராக தலைவராக தேர்வில் வந்து கொடுப்பாங்க, தேர்வில் கேட்பதை எழுதும். தேர்வில் வந்து என்ன பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ தலைவராக இயக்குனராக நிர்வாகியாக அது மாதிரி என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வச்சு நீங்கள் எழுத வேண்டியதான். இதான் வந்து ஃபார்மெட்டு. டெண்டர் நோட்டீஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் 20 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி 25 மார்க்லேருந்து கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது எலாபரேஷனில். இந்த ஃபார்மெட்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் படிக்க வேண்டியதான். இந்த 11 பாயிண்ட்டையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒப்பந்த புள்ளி நீங்கள் வந்து 25க்கு 21க்கு அபோவ் இருந்து எடுத்துடலாம். அடுத்து வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கணும்னு வந்து நீடே கிடையாது. இப்போ டெண்டர் நோட்டீஸ் வந்து பார்த்தனால இப்போ வந்து டெண்டர் நோட்டீஸ் வந்து ஒப்பந்த புள்ளி இந்த கம்பெனி பேர் என்ன, அப்புறம் வந்து முன்வைப்பு தொகை, இந்த மாதிரி மூவைத்தோ இல்லாட்டி ஒப்பந்த புள்ளி கம்பெனி மூவைத்தோன்னு போட்டு எவ்வளோ ருபீஸு, அப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக எழுதிக்கலாம் போதும். ஃபுல்லாக வந்து ஸ்டோக்ஸ் எடுக்கும் தேவையில்ல. கம்பெனி பேர், டைம் அண்ட் டேட்டு, அப்புறம் வந்து நிறுவனராக அந்த என்ன பொசிஷன்ற அந்த அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து ஸ்டோக் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். மற்றபடி ஃபுல்லாக வந்து ஸ்டோக்ஸ் எடுக்க தேவையில்லை.
ஏன்னா ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கவும் முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக்ஸோட இதை சொல்கிறேன். அதனால் ஸ்ட்ரோக்ஸ் எடுக்க நெசசரி இல்லை. நீங்கள் வந்து இந்த முன்வைப்பு தொகையோட ரூபாயோட விலை என்ன, தேதி என்ன, இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். கடைசியில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எரேசரில் வந்து ரப் பண்ணிடுங்க. அந்த ஃபுல் ஹேண்டில் எழுதியிருப்பீங்களே, ஃபுல் ஹேண்டில் எழுதி இந்த மாதிரி இந்த முன் வைப்பு தொகை இந்த மாதிரி எழுதியிருக்கதை அழைச்சிட்டு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸுக்கும் வந்து 5 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். அதனால் இதான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ் இந்த வீடியோவில். ஒப்பந்த புள்ளி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நல்லபடியாக பார்த்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா, பேரவை கூட்டம் பார்ப்போம், அடுத்து விளம்பரம் பார்ப்போம், அடுத்து ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் பார்ப்போம், அடுத்து விபத்து பார்ப்போம். இந்த 5 நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒப்பந்த புள்ளி தான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பேரவை கூட்டத்திலலாம் வந்து ஒரு 2 சென்டென்ஸ் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். விளம்பரத்துலேயும் அவங்களோட வயசு என்ன, அவங்க என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வந்து கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி ஈஸியாக விளம்பரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆசிரியருக்கு எழுதும் கடிதமும் வந்து பேரவை கூட்டம் மட்டும் தான் ஒரு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ போடுறப்ப பாருங்கள். விபத்தும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தீங்க, நான் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தப்போ வர வழியில் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எந்த டைமில் போனீங்க, எப்படி பார்த்தீங்க, அந்த மாதிரி இந்த லாரி வந்து எப்படி வந்து இடிச்சிச்சு, அந்த மாதிரி சாட்சி சொல்கிற மாதிரி போலீஸ்லேருந்து உங்களுக்கு விசாரிக்கிற மாதிரி அதுமாதிரி நிறைய விபத்து வந்து வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து நடக்கும். நேரில் பார்த்தபடி எழுதணும், அதான் வந்து விபத்து. இவ்வளோ தான் வந்து ஒப்பந்த புள்ளியோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த வீடியோவில் வந்து பேரவை கூட்டம் பார்ப்போம். இந்த ஒப்பந்த புள்ளி அறிவிப்போட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேரவை கூட்டம் வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until then, see you guys.